screen வந்துச்சா? எப்படி சார்? screen share ஆகிதா? ஓ சார் வந்து நான் கடைசியாக பெரிய எழுத்து வல்லினமான எழுத்துக்கு நான் வந்திக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு ஒரு எழுத்து நான் படிச்சிட்டோம், பெரிய பா. இது நீங்க படிக்கிற இரண்டாவது வல்லினம் சார்ந்த எழுத்து, ஹா என்ற எழுத்து. ரைட். ஹா என்ற இரண்டாவது எழுத்து. அஹ், இந்த எழுத்து நேரடியாக வானத்தை நோக்கி தூக்கி உச்சரிக்கப்படணும். தொண்டையினுடைய காரல் பகுதி, தொண்டையால காரி இந்த எழுத்தை நாங்கள் உச்சரிப்போம். ஹா ஹா என்று போறது பிழை. நாங்கள் எப்படி தா என்றதை போ என்று நேரடியாக வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் என்று பார்த்தோமோ, அதே போல தான் இந்த எழுத்தையும் ஹா என்று அல்லாம ஹா, நேரடியாக வானத்தை நோக்கி எழுப்பி உச்சரிக்கக்கூடிய எழுத்தாகத்தான் இந்த எழுத்தை நாங்கள் உச்சரிக்கணும். இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார். இது வந்து பாப்போம். وجوه يومئذ خاشعة. திருப்பி உட்காந்துங்க. وجوه يومئذ خاشعة. இது வந்து பாப்போம். يحسب أن ماله أخلده. திருப்பி ஒதுங்க. يحسب أن ماله أخلده. பிஸ்மில்லாஹ். இது வந்து பாப்போம். يومئذ تحدث أخبارها. பெரியஹா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்க பார்ப்போம் சரியா. يومئذ تحدث أخبارها. 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 يومئذ تحدث أخبارها. திருப்பி ஒதுங்க. يومئذ تحدث أخبارها. குட். ரெண்டாவது. وأما من خفت موازينه. திருப்பி ஒதுங்க. وأما من خفت موازينه. மூணாவது. يحسب أن ماله أخلده. தால் படிக்கலைன்னா நாலாவது பார்ப்போம். من شر ما خلق. خلق. قال. خلق. من شر ما خلق. திருப்பி ஒதுங்க. من شر ما خلق. خلق. இல்லை இது வந்து பார்ப்போம். من شر الوسواس الخناس. ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير. لخبير. لخبير.
إن ربهم بهم يومئذ لخبير மூணாவது. وأخرجت الأرض أثقالها திருப்பி ஓதுங்க. وأخرجت الأرض أثقالها நாலாவது. ليلة القدر خير من ألف شهر இல்ல ஓதுங்க பாப்போம். خلق الإنسان من علق திருப்பி ஓதுங்க. خلق الإنسان من علق ரெண்டாவது. وللآخرة خير لك من الأولى மூணாவது. ولا يخاف عقباها திருப்பி ஓதுங்க மூணாவது. ولا يخاف عقباها عو. ولا يخاف ولا يخاف عقباها ம் நாலாவது. من أي شيء خلقه குட். திருப்பி ஓதுங்க. من أي شيء خلقه குட். ஓதுங்க பாப்போம். فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى திருப்பி ஓதுங்க. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة மூணாவது. لقد خلقنا الإنسان في كبد திருப்பி ஓதுங்க. لقد خلقنا الإنسان في كبد நாலாவது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم திருப்பி ஓதுங்க பாப்போம். ஹார்டா சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. لقد ம் لقد خلقنا الإنسان في أحسن تقويم good. நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். அதாவது வசனத்தினுடைய ம், ஓதிக்கொண்டு போற வசனம் ஒன்று இல்லை, ரிப்பீட் இல்லாம. நீங்க பெரிய வசனம் ஒன்று ஓதுனீங்களே, உதாரணத்துக்கு இந்த பின்னாமரி வசனம் அம்மா மன் ஹாஃப் என்ற அந்த வசனத்துல வந்து உங்களுக்கு முழுமையாக ஒரே மூச்சில் ஓதலாட்டி நாங்கள் என்ன செய்வோம், ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு திருப்பி கொஞ்சம் முன்னுக்கு இது போவோம். இப்ப ரப்பி நிப்பாட்டினா திருப்பி என்ன செய்வோம், திருப்பி மகாம ரப்பிஹி வனஹன் என்று சொல்லி திருப்பி ரிப்பீட் பண்ணி மீட்டி எடுத்துக்கொண்டு நாங்க ஓதுவோம். இப்படிதான் நாங்க ஓதுற அமைப்பை படிச்சுக்கிறோம். சவுண்ட் கேக்குதா, ஸ்ட்ரக் ஆகுதா? ஆ, ம், கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டு வந்துச்சு. சரி.
ஆனா அப்படி அல்லாம அந்த ரிப்பீட் மீட்டி ஓதாம எங்களால ஃப்ளோவில் ஓதி கொண்டு போறதுக்கான இடங்களும் மிகுது. மீட்டி கொண்டு இல்லாம குறிப்பிட்ட அந்த ஆ. இடத்திலிருந்தே நாங்க ஃப்ளோ ம். ட்ரக்ல ஓதி கொண்டு போற இடத்துலையும் இருக்குது. நாங்க அதான் டெய் பார்க்குறோம். அதான் நாங்க சொல்ற தலைப்பு வசனம் ஒன்றில் மீட்டி ஓத ஓகே. தேவைப்படாத இடங்கள். திருப்பி திருப்பி நாங்க ரிப்பீட் பண்ணி கொண்டு ஓதுறதுக்கு தேவைப்படாத இடங்கள் என்று சொல்லி 3 இடங்களை நாங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தி தரோம். அதை நீங்க ம். ஃபாலோ பண்ணி 3 இடங்கள்ல கன்ஃபார்ம் கன்ஃபார்மா நீங்க மீட்டி ஓத தேவையில்லை. அதான் அதில் உள்ள விஷயம். ஆ. முதலாவது ஓகே. வகுப்பினுடைய அடையாளங்களை பெற்று வரக்கூடிய இடங்கள். அது எங்களுக்கு தெரியுமா? வசனத்தினுடைய நடுவுல இறுதியில வரதை நான் கண்டிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த ஹவாங்கிறதுக்கு பின்னால வகுப்பினுடைய அடையாளம் லாமலி சின்னதாக வந்திக்குது. இந்த மாதிரி அடையாளங்கள் வசனத்தினுடைய இடையில வருகின்ற சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அந்த இடத்துல நாங்க ரிப்பீட் பண்ணாம நிப்பாட்டிட்டு புதிய வசனத்தை ஓதுற அமைப்புல ஓதலாம். இரண்டாவது, வசனம் ஒன்றிட இடையில வரக்கூடிய ஒரு சொல்லொண்டு வ என்ற எழுத்தின் மூலமாக ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட வாவ் அல்லது ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட ஃப என்ற அந்த எழுத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலும் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ரிப்பீட் பண்ணாம ஓதலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க, வ இடையில இருக்குது. ஆகவே நீங்க ஓதி கொண்டு வந்து மகாம ரப்பி என்று நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம்? وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى என்று ரிப்பீட் பண்ணாம ஓதலாம். ஆ. ஓகே. இது வசனங்களை கருத்துக்கள் உடையாம மிக கவனமாக எங்களுக்கு சரியான முறையில் ஓதிக்கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஃப என்றதுக்கு இதுல பாருங்க, மீனல் ஜின் என்று நிப்பாட்டினால் திருப்பி மினல் ஜின்லேருந்து நீங்க வர தேவையில்லை. ஃபகாலு என்றதுலேருந்து போகலாம். ஏன் காரணம் ஆ. என்றால் ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட அந்த ஃப என்ற எழுத்து அந்த இடத்துல அந்த சொல்ல ஆரம்பிக்கிறதால எங்களுக்கு அதுல இருந்ததை கண்டினியூ பண்ணலாம். அதுவும் அதுல சரி. ஓகே. மூணாவது சந்தர்ப்பம் என்னென்றால் வசனத்திட இடையில வரக்கூடிய ஒரு சொல் சும்ம என்ற ஒரு சொல்லின் மூலமாக ஆரம்பமாகுது என்று சொன்னாலும் எங்களுக்கு அதுலயும் ரிப்பீட் பண்ணாம ஓதலாம். இங்க ஒரு முக்கியமான இன்னொரு ம். விஷயம் எட்டாவது என்னென்றால் பாருங்க, சும்ம ம். என்ற சொல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கிற சொல்லுக்கு பக்கத்திலேயே வா வந்துக்குது. ஒரு சொல் தான் வித்தியாசம். இந்த மாதிரியான ம். சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் என்றால் வாவ் பெற்று வரக்கூடிய அந்த சொல் முன்பகுதியோட தான் நாங்க சேர்த்து ஓதணும். அதாவது நீங்க இப்படி நிப்பாட்டப்படாது. இப்ப இந்த இடத்துல தவறுலாம் நிப்பாட்டப்பட்டுட்டு என்றா கூட வல்முமினாத் என்று போக இயலாது. அது பிழை. விளங்குதா? என்ன ஆ. செய்யணும்? நிப்பாட்டப்பட்டுட்டால் ஓகே. திருப்பி இங்கே இது வந்து பத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்று முடிச்சிட்டு திருப்பி தான் இங்கேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். தும்மலம் எத்தூபுன்னு சொல்லி. காரணம் என்னென்றால் ம். இந்த ம். மாதிரி வ அல்லது வ அல்லது வ இது எதுவா இருந்தாலும் பக்கத்து பக்கத்துல அடுத்தடுத்த சொற்கள்ல வர சந்தர்ப்பத்துல முதல் வரக்கூடியது அது வா வாய்க்கலாம் போ வாய்க்கலாம் அது முதல் பகுதி வசனத்துக்கு சொந்தமானது என்கிறதா முக்கியம். அதாவது இங்க வல் முக்மினாத்துங்கிறது முக்மினீன் என்றதோட தான் ம். சேர்க்கணும். அப்பதான் எங்கிற கருத்து உடையாமல் வரும். பின்னுக்கால பிரச்சனை இல்லை. சும்மலம் யதூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் வலஹும் அதாபுல் ஹரி எல்லாம் பிரச்சனை இல்லை. முன்பகுதி மட்டும்தான் ஆ. எங்களுக்கு பிரச்சனை. இதை நீங்க பெரிய பெரிய சூறாக்களை ஓதுற சந்தர்ப்பத்துல கொஞ்சம் எங்களை நாங்க மேனேஜ் பண்ணி நாங்க ஓதி பழகினோம் என்றால் எங்களுக்கு நிறைய இடங்கள்ல ரிப்பீட் பண்ணி ஓதுறதுக்கு தேவைப்பட மாட்டாச்சு. அதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். ஆ. கடைசியான விஷயம். ஓகே சார். ஆ சார், இந்த சார் இன்னொரு டவுட் வந்து இதுல அந்த வகுப்படி எழுத்துக்கள்னு சொல்றது வந்து என்னென்ன எழுத்துக்கள் வரும்? அது ஞாபகம் எழுத்து கழிக்கிற லாம் அலிஃப் வரும், பெரிய பா வரும், பெரிய ஜீம் ஜீம் என்ற எழுத்து வரும், சாதுலாம் யா வரும், காஃப்லா யா வரும். நிறைய இடங்கள் நிறைய எழுத்து கழிக்கிறேன். எது வந்தாலும் வகுப்பினுடைய எழுத்துக்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். வகுப்பினுடைய அடையாளங்கள், நிறுத்தலுக்குரிய அடையாளங்கள். நீ குர்ஆன்ல பார்த்தா விளங்கும். ஆ. இந்த மாதிரியான எழுத்துக்கள் இடையில நிறைய வரும். ஆ. ரைட் ரைட். ஓகே. அதைத்தான் நாங்கள் சொல்றோம்.
சரி. ம். கரப்ப இன்ஷால்லா உங்களுக்கு இதுல அடுத்த விஷயம் என்னன்னா 3 ஹாவை இங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. கிளியர் ஃபுல்லா சாப்டர் முடியுது. 3 ஓ. ஹாக்களும் தொடர்ந்து தொடரப்படக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நீங்க டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. வித்தியாசங்களை சரியா எடுத்து. இதுல பெரிய ஹா ஆ. வானத்தை நோக்கி போகுது. அடுத்த 2 ஹாவும் கீழ் நோக்கி போகுது. ஆனா அதுக்கு இடையிலையும் வேறுபாடு வித்தியாசங்கள் இருக்குதுங்கிறதையும் படிச்சுக்கிறதால கொஞ்சம் அதை டைம் படிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகே சார். ம். சார் சரி. இந்த நீங்க போடுற பிடிஎஃப் இதுல கொஞ்சம் அனுப்பிடுங்க, ஷேர் பண்ண முடியுமா? இதுல பிடிஎஃப் ஷேர் பண்றதுக்கு வராது என்றால் இது வந்து செட்டப் பண்ணிக்க அப்படித்தான். ஆ. உங்களோட செகண்ட் லெவல் பிடிஎஃப் தான் டாக்குமெண்டா உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவல் சட்டங்கள் வர பிடிஎஃப்கள் அது டாக்குமெண்டா அப்படி வரும். இது வந்து ஒரு ஆ. முடிய அந்த ஸ்லைட் எங்களுக்கு வராது ப்ரோ. எங்களுக்கு அடுத்த ஸ்லைட் தான் நாங்க எங்களுக்கு வரும் செய்யறது ஆ. சரி கிளாஸ் சரி. சிஸ்டத்தில். அதான் வேற ஒன்றும் இல்லை. அனுப்பப்படாதுன்ற இல்லை. கிளாஸ் முடிய போகல இப்போ இன்றைக்கு சரி. ஸ்லைட் இன்றைய பாடத்தை போய்த்திரும். இப்போ அடுத்த ஸ்லைட் தான் நாங்கள் அதை வந்து இது எங்களுக்கு இல்லை இது இல்லாமல் போய்த்திரும். பிடிஎஃப் எடுக்கிறது ஆ இல்லை ரைட். கஷ்டம் அதில். ஆ. அஸ்ஸலாமு அலைக்கும்.